Experience your dream retirement life for a day. தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ளதற்கு தொழிலதிபர் கௌதம் அதானியின் மகன் கரண் அதானி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் துணை முதல்வராக உதயநிதி நியமிக்கப்பட இருப்பதாக சில மாதங்களாகவே செய்திகள் பரவியது. ஒரு வழியாக இது உறுதியாகி துணை முதல்வராக உதயநிதி நியமிக்கப்பட்டார். ஆளுநர் மாளிகையில் நடந்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சியில் புதிய அமைச்சர்களாக செந்தில் பாலாஜி, ஆர் ராஜேந்திரன், கோவி செழியன், எஸ்.எம். நாசர் ஆகியோர் பதவியேற்றனர். மேலும் பொன்முடி, தங்கம் தென்னரசு, மெய்யநாதன், கயல்வெளி செல்வராஜ், மதிவேந்தன் ஆகிய அமைச்சர்களின் துறைகளும் மாற்றப்பட்டன. செஞ்சி மஸ்தான், மனோ தங்கராஜ், க. ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டனர். இந்நிலையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி துணை முதல்வராக பொறுப்பேற்றதற்கு கௌதம் அதானியின் மகன் கரண் அதானி வாழ்த்து தெரிவித்தார். தமிழகத்தின் துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி அண்ணாவுக்கு எனது வாழ்த்துக்கள் என்றும், உதயநிதி தனது அர்ப்பணிப்பாலும் தலைமைத்துவத்தாலும் தனித்து விளங்குவதாகவும், அவரது தொலைநோக்கு பார்வை தமிழகத்தை பெரிய முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும் எனவும் கரண் அதானி கூறினார். இதை வைத்து பாஜகவினர் பலரும் திமுக மற்றும் காங்கிரசுக்கு, குறிப்பாக ராகுல் காந்திக்கும் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர்.